நீட் தேர்வுல அரசு பள்ளி மாணவன் ஜீவித்குமார் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு நம்மளோட பாராட்டுக்கள். உடனே இந்த தினமலர் நாளிதழ் என்ன சொல்லுது அப்படின்னா, இனி அரசியல்வாதிகள் வாயை பொத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஜீவித்குமார்ங்கிற மாணவன் நீட் தேர்வுல வெற்றி பெற்றாரு, அதனால அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இந்த நீட் தேர்வு சாதகமான தேர்வா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த நாளிதழ் கண்டுபிடிச்சிருக்கு. ஜீவித்குமார் அரசு பள்ளி தகுதியில தான் நீட் தேர்வுல வெற்றி பெற்றிருக்காரா, இல்ல எப்படி வெற்றி பெற்றாருங்கிறத அந்த நாளிதழ் யோசிச்சு பார்த்துதான் தெரியல, இல்ல மோடிக்கு ஜால்ரா அடிக்கணுங்கிறதுக்காக உடனே துடிக்குதான்னு தெரியல. அரசியல்வாதிகள் அனைவரும் வாயை பொத்திக்கணுமா, இல்ல இனிமேதான் நீட்டை பத்தி அதிகமா பேசணும். ஜீவித்குமார் அரசு பள்ளி மாணவர் தான், ஆனா தனியார் பயிற்சி நிறுவனத்துல படிச்சுதான் இந்த வெற்றியை பெற முடிஞ்சதே தவிர அரசு பள்ளினால இல்ல. அரசு பள்ளியில படிச்ச ஜீவித்குமார் முந்தைய ஆண்டு நீட் தேர்வு எழுதுறாரு. அவரால் வெற்றி பெற முடியல. அவர் வாங்கின மதிப்பெண் 193 தான். ஓராண்டு காலம் தனியார் பயிற்சி நிறுவனத்துல பயிற்சி பெற்று கடந்த ஓராண்டு காலமா நீட் தேர்வுக்காக மட்டுமே படிச்சு 664 மார்க்க வாங்கியிருக்காரு. அப்படின்னா அரசு பள்ளி மாணவனோட வெற்றியா இல்ல தனியார் பயிற்சி நிறுவனத்தோட வெற்றியா? ஒரே ஒரு ஜீவித்குமார் வெற்றி பெற்றாருங்கிறத காட்டுறது மூலமா இவர்கள் நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க? ஜீவித்குமார் போல அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் இனிமே நீட் தேர்வுல வெற்றி பெறுவாங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்களா? ஜீவித்குமாருக்கு ஓராண்டு காலத்துல யார் யார் எத்தனை முயற்சியை எடுத்தாங்க, எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு செலவு செஞ்சாங்கிறத இந்த நாளிதழ் நடத்துறவங்களுக்கு தெரியாதா, இல்ல தெரிஞ்சுக்கொள்ள ஏன் முயற்சிக்கல? 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தேனி மாவட்டத்துல முதலிடம் பெற்ற மாணவர் ஜீவித்குமார். ஆனா நீட் தேர்வை நேரடியா எழுதும் போது 193 மதிப்பெண் தான் பெற முடிஞ்சிருக்கு. ஆனா பல்லாயிரக்கணக்கில் செலவு செஞ்சு பயிற்சி நிறுவனத்துல படிச்ச பிறகுதான் 664 மார்க் எடுக்க முடியுதுன்னா இது யாரோட வெற்றி? ஜீவித்குமாருக்கு உதவி செய்ய நல்ல உள்ளங்கள் சுற்றிலும் இருந்து உதவி செஞ்சிருக்காங்க, செலவு செஞ்சிருக்காங்க. இப்படி எல்லா மாணவர்களுக்கும் செய்ய முடியுமா, இல்ல அனைத்து மாணவர்களுக்கும் இத்தனை பயிற்சியை தர்றதுக்கு தினமலர் நிர்வாகம் தான் தயாரா இருக்கா? தனியார் நிறுவனங்கள்ல லட்சங்களை கட்டி அரசு பள்ளி மாணவர்களை அந்த நிர்வாகம் சேர்த்து விட தயாரா இருக்கா? பாஜகவுக்கு பாதம் தாங்குங்க, ஆனா பொய் மூலமா கற்பிதங்களை உருவாக்கி மக்களை ஏமாத்தாதீங்க. மருத்துவ கல்வி படிப்பதற்கான அனைத்து தகுதியும் உள்ள மாணவர் தான் ஜீவித்குமார். இதை நிரூபிக்கிறதுக்கு 1 வருஷ காலம் அவர் காத்திருக்க வேண்டியிருந்திருக்கு. நீட் தேர்வு இல்லாம இருந்திருந்தா தேனி மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற ஜீவித்குமார் கடந்த ஆண்டே ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து 1 வருஷத்தை முடிச்சு 2வது வருஷத்துல காலடி எடுத்து வச்சிருப்பாரு. அவரோட 1 வருஷத்தை காலி செஞ்சிருக்கு இந்த நீட் தேர்வு. இது போல தகுதி திறமை இருந்தும் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் பயிற்சி நிறுவனங்கள்ல சேர பணம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்காங்கிறத அதிகமா பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இதனையே மூலதனமா வச்சு பயிற்சி நிறுவனங்கள் கோடிகள்ல சம்பாதிக்கிறதும் அது மூலமா ஆதாயம் அடைகிறதும் யாருங்கிறத இனிமே அதிகமா பேசி ஆகணும். அரசு பள்ளியில படிச்சு நேரடியா தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நீட் பயிற்சி எப்போதும் எட்டாக்கனியா தான் இருக்கு. பயிற்சி மையங்கள்ல பல லட்சம் பணம் கட்டி திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்து 1க்கும் மேற்பட்ட முறை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களே வெற்றி பெற இயலுமே ஒழிய சாதாரண ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு நீட் எப்போதும் தடைக்கல்லா இருந்து அவர்களோட மருத்துவ கல்வி கனவை சிதைக்கிற விஷயத்தை தான் செய்யுது அப்படின்னு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னதையும் தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நீட் தேர்ச்சிங்கிறதுனால மட்டுமே MBBS இடம் கிடைச்சிடாது, அது விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு தகுதி மட்டுமே. நீட் தேர்வுல தகுதி பெற்றுள்ள எல்லா மாணவர்களும் மருத்துவ படிப்பில் இடம்பெற போவதில்லைங்கிறதையும் அவர்கள் மீண்டும் பல முறை தேர்வு எழுதும் சூழல் உருவாகுங்கிறதையும் கவனத்துல கொள்ள வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. இதை தான் இப்போ நம்ம விவாத களமாக்கணும். நீட் தேர்வு குறித்து இனிமேதான் அதிகமா பேச வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம்.